அறிவோம் ஆன்மீகம். இந்த நெல்லிக்காய் மரத்தை பற்றி நேற்று பார்த்தோம். இந்த மரம் வளர வளர செல்வமும் வீட்டில் வளரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, நெல்லி மரத்தை வளர்த்து வருவதால் வீட்டில் உள்ள துர்சக்திகளும் கண் திருஷ்டிகளும் விலகும். எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிலிருந்து வெளியேறும். முக்கியமாக வறுமை வீட்டிலிருந்து வெளியேறி பணம் சொத்துக்கள் வந்து சேரும் என்று நேற்று பார்த்தோம். அதே மாதிரி மனம் வருத்தம் என்னவென்றே தெரியாத குழப்பம், மன அழுத்தம், சோர்வு போன்றவை நாள் முழுவதும் இருப்பின் என்ன பண்ணோம்? இரவு படுக்கும் பொழுது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்கவும். ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கிட்டு தலைக்கு அருகில் இன்னும் பக்கத்துலேயே வச்சுட்டா மேலே ஊற்றிக்குவீங்க, பெட்டில் ஊற்றிக்குவீங்க. அது தள்ளி கைக்கு எட்டாத தூரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு படுத்துடணும். அது மாதிரி காலையில் சோர்வும் மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே பார்க்கலாம். காலையில் எழுந்தீங்களா, இந்த மாதிரி ராத்திரியில் பக்கத்தில் ஒரு சொம்போ டம்ளரோ தண்ணி எடுத்து வச்சுட்டு அது குடிக்கிறீங்களோ இல்லையோ எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த மனச்சோர்வு நீங்கி இருப்பதை பார்க்கலாம். நேற்று நைட்டு படுக்கும்போது என்னடா இது ஒரே சோர்வாக இருக்குது அப்படின்ற அந்த சோர்வு எல்லாமே அந்த தண்ணியில் போய் இறங்கிடும். அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணோம், வேறு மரத்துக்கோ இல்லை வெளியேவோ ஊற்றிடணும். இது துர்சக்தியெல்லாம் வெளியே போயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி துர்ச்சக்தியை நீக்கிறதுக்கு மருதாணி பயன்படும். மருதாணி பூவை தூபம், அதாவது பூவை தூபம், செடி ஆகியவை தீய சக்திகள் விரட்ட உதவும். மருதாணி பூ பயன்கள் என்னன்னா, மருதாணி பூ திருமகளா மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. மருதாணி பூவை பயன்படுத்தி தூபம் போடலாம். மருதாணி பூவை வீட்டில் வைத்திருந்தால் தீய சக்திகள் அண்டாது. அந்த செடியே வீட்டில் இருந்தால் நல்லது. இல்லையா, எங்கேயாவது செடி இருக்கா, அதனோட பூவை எடுத்தாந்து வீட்டில் வச்சிருந்தோம்னா வீட்டில் தீய சக்திகள் அண்டாது. அதாவது தீய சக்திகள்னு இப்போ ராத்திரியில் யாருன்னா வெளியே போகணும், சிறுநீர் உபாதை கழிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போனாங்கன்னா இருட்டில் எழுந்து போய் விளக்கு வெளிச்சத்தில் போய் வந்தால் கூட ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் வெளியே போகிறத விட வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிடுறதால அந்த பயம் நீங்கி தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது அந்த விளக்கு போகிறதுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டில் மருதாணி பூவை வீட்டில் வச்சிருந்தா இந்த பயமே இருக்காது. மருதாணி பூவின் வாசம் மாலை நேரங்களில் மிகவும் நறுமணம் மிக்கதாக இருக்கும். மருதாணி செடி பயன்கள் என்னன்னா, வீட்டில் மருதாணி செடி ஒன்று இருந்தாலே அந்த வீட்டை தீய சக்திகள் அண்டவே அண்டாது. அதே மாதிரி சிகப்பு மருதாணி செடிக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல்நல கோளாறுகள் வந்து கொண்டே இருந்தால் கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்ய குடும்பம் உடல்நல கோளாறுகளிலிருந்து விடுபடலாம். அதாவது கோவிலுக்கோ இல்லை ஆன்மீக மையங்களிலோ போயிட்டு முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானம் செய்யணும். இது நல்லது. இந்த சக்தியை 3 நாட்களில் உணரலாம். இந்த மாதிரி தானம் பண்ணிட்டு வந்தால் அது இந்த உடல்நல கோளாறு 3 நாட்களில் தீரும். அதே மாதிரி அந்த கஷ்டங்களும் தீரும். அந்த முழு மஞ்சள் பூசணிக்காக தானம் கொடுத்துட்டு வந்தா துர்சக்திகள் நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை தொங்க விட வேண்டும். மருதாணி கொத்து வீட்டில் மருதாணி செடி இல்லைன்னா எங்கன்னா பார்க்குற இடத்துல மருதாணி ஒரு புடி எடுத்தாந்து அதை கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடணும். தெரியுதுங்களா? தம்பதியர் ஒற்றுமை. இந்த மாதிரி தம்பதியர் சில இடத்துல அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும். அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வீட்டில் சமையலறையும் படுக்கை அறையும் அருகருகே இருக்கும்படி அமைத்து கொண்டால்
சம்பதியர் ஒற்றுமை ஓங்கும், இல்லறம் இனிக்கும். இது என்னடா இது கூத்தா இருக்கு, சமையலறையும் பெட்ரூமும் பக்கத்தில் இருந்தால் சமையல் பண்ணுறதெல்லாம் பெட்ரூமில் அந்த வாசனை தெரியாதான்னு கேட்கலாம். இந்த ஒற்றுமை இருக்கணும்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லது. அருகருகே இருக்கணும். சில பேர் இந்த கோடியில் சமையல் பண்ணுவாங்க, அந்த கோடியில் பெட்ரூம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமையல் அறையும் பக்கத்தில் ஒரு ஆள், அண்ணாண்ட பக்கம் பெட்ரூம், அப்படி இருந்தால் கூட நல்லது. அதே மாதிரி விபத்துகளிலிருந்து தப்பிக்கணும். வாகனங்களில் போகிறோம், விபத்துகளிலிருந்து தப்பிக்கணும்னா வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது சிறிது அதாவது வேப்பிள்ளை சிறிது மஞ்சள் எடுத்து செல்ல, அதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியால் எந்த விபத்துமின்றி பயணம் இனிதாக அமையும். இப்போ காரில் போகிறோம், இல்லை பைக்கில் போகிறோம், இல்லை சைக்கிளில் போகிறோம், இந்த மாதிரி வேறு வேன் வச்சுக்கிட்டு போகிறோம், ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோன்னா கிளம்பும்போது முன்னாடி வீட்டில் இருக்க வேப்பிலை மரம், எப்படியும் ஒவ்வொரு வீட்லேயும் வேப்பிலை மரம் இருக்கும், அதுலேருந்து ஒரு கொத்து இல்லை ஒரு 2 இடுக்கு எடுத்து அந்த கார்லேயோ பைக்லேயோ அந்த வேன்லேயோ வைக்கணும். வேப்பிலை கொத்தை வைக்கணும். வச்சோம்னா விபத்து இன்றி பயணிக்கலாம், விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம்னு அர்த்தம். அப்படி இல்லையா, எலுமிச்சம்பழம் உடன் எடுத்து சென்றால் விபத்தே ஏற்படாது. அதாவது எலுமிச்சம்பழத்தை கையோடு எடுத்துகிட்டு போகணும். அது பைக்கில் போகும்போதும் சரி, உள்ள எலுமிச்சம்பழம் வச்சிடலாம், முன்னாடி அந்த டூமில் வைக்கலாம். காரில் எடுத்து போகும்போது முன்னாடி அந்த டேஷ்போர்டில் வைக்கலாம். வேனில் எடுத்து போகும்போது முன்னாடி டேஷ்போர்டில் வைக்கலாம். அது மாதிரி தான் சில பேர் டூர் கிளம்புறாங்கன்னா 4 டயருக்கும் 4 எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. காரில் டூர் கிளம்புனாலும் சரி, வேனில் டூர் கிளம்புனாலும் சரி, 4 எலுமிச்சம்பழம் காருக்கு சக்கரத்தில் வச்சு, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கற்பூரம் வச்சு சுற்றி காமிச்சிட்டு போகிறாங்கன்னா எதுக்குன்னா இதை தான் காரணம். விபத்து ஏற்படாமல் பயணம் இனிதாக அமையும் என்பது ஆன்மீகம் கூறும் அறிவுரை இது. அதனால் ஆன்மீக சம்பந்தமான சில சந்தேகங்கள் நான் எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறேன். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.